வணக்கம் நண்பர்களே. நான் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு விவசாயினுடைய காணொளியை பார்த்தேன். அந்த விவசாயி சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப கவனிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே நேரம் நம்ம அதை அலட்சியம் பண்ண முடியாதாகவும் இருக்குது. அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்கிறவங்கள படுக்க போட்டு நம்ம ஏன் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று, இலவசங்கள்னு அவர் சொல்கிறது இப்போ 5 ரூபா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? நல்லா உழைக்கணும். மக்கள் ஆனவங்க உழைக்கணும், உழைச்சி தான் சாப்பிடணும். ஏன் படுக்க வச்சு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, மக்கள் இதனாலேயே உழைக்க போக மாட்டேங்கிறாங்க. இப்போ இலவசம் கிடைக்குது, நமக்கு 5 ரூபா சாப்பாடு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உழைக்கிறதுக்கு தயங்குறாங்க. இது அதை நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த இலவசங்களை அவங்க உழைக்கிறதுக்கான தகுதியாக அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தான் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் பார்த்துட்டு இந்தியா இறங்கினாலே பிச்சைக்காரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த விவசாயி இன்னொன்று ஒரு விஷயத்தை, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அது என்னென்னா, இந்த அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக தான் இந்த மாதிரி இலவசங்கள் நிறைய அதிகமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் நிப்பாட்டணும். அதுக்கு பதில் அரசியல்வாதிகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த அரசாங்கம் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன மருத்துவத்துக்கெலாம் கூட சில நேரம் 10 லட்சம் 5 லட்சம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்களுக்கு இதெல்லாம் ஆகுது. அதனால் ஒரு 10 லட்சம் அப்படிப்பட்ட நேரத்தில் மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. மருத்துவம் இலவசமாக கிடைச்சாலே போதும். இது வளர்ந்த நாடுகள் எல்லாமே அதுதான் பின்பற்றுறாங்க. அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்கிறார். அதனால் இலவசங்களே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்குது. இலவசங்கள் முற்றிலும் வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நமக்கு நம்ம நாட்டில் மடிக்கணினி கொடுக்குறாங்க படிக்கிற குழந்தைகளுக்கு, லேப்டாப். இதை நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். அதே மாதிரி சைக்கிள், பெண்களுக்கு சைக்கிள், இதெல்லாமே நம்ம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி காலை உணவு திட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம வரவேற்கவும் செய்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு கருத்து, இந்த விவசாயி சொல்கிற கருத்து என்னென்னா, எல்லோரும் உழைக்க மாட்டேங்கிறாங்க, உழைக்காமல் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி படுத்து கிடந்தே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த அவங்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்காண்டி அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, மருத்துவத்துக்கு இலவசம் கொடுங்க, மருத்துவத்தை இலவசப்படுத்துங்க. அதுதான் முக்கியமானது, மெயின் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கருத்து வரவேற்கத்தக்கது. அதுக்காக முற்றிலுமாக இலவசங்கிற அந்த விஷயத்திலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.